வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் டாக் தமிழ். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, ஆரணியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பரோட வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டினமான கன்னி சிற்பி பாறையெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பராமரிப்பு முறைகள்லாம் எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்களை பார்க்க முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட வீடியோ சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக வந்து நீங்க இப்ப கேட்டிருந்தீங்கல்ல, குட்டி வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து 40 நாள்ல சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால நம்ம சொல்றோம். இது அனுபவம் இல்லாதவங்க வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ புதுசாக வாங்கினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். மோஸ்ட்லி இந்த குட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தலை வந்து பொடி தலை பாருங்க, ரொம்ப ஊசி மூஞ்சி மாதிரி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இந்த மண்டை வந்து பெருமண்டை வராது. இப்போ மண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜபாளையத்துக்கு கோம்பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரீடுக்கு அதனோட ஸ்டாண்டர்டுக்கு தலை பெருசாக இருக்கும், நல்லா ப்ராடாக இருக்கணும். இதனோட தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி தலையாக வரும், இந்த ஊசி மூஞ்சி மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி குட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காது வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நல்லா மடிகாதுன்றதுனால இவங்க குட்டிலேயே வந்து நல்லா காது வந்து நல்லா மடிகாதாக வருது. அதே மாதிரி இந்த நகம் பாருங்கள், ஸ்பெஷலாக வந்து எல்லாமே நம்ம வந்து கருப்பு நகம் வருது, எல்லாமே பிளாக் டெயில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வால் பாருங்கள், இந்த வால் இப்பயே வந்து சும்மா நம்ம ஒரு பொடி வால், ரொம்ப ஷார்ட்டா வால். இதெல்லாம் நம்ம குட்டியிலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். முக்கியமா வந்து இந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேரண்ட் எப்படி இருக்கோ, ஸோ அந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டியிலே 40 நாள் குட்டியிலே இப்பயே வந்து அந்த நெஞ்சு ஷேப்பு, அந்த ஆங்குலேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆங்குலேஷன் வந்து இப்பயே ஓரளவுக்கு நல்லா தெரியுது. அந்த ஆங்குலேஷன் தெரியுதுங்களா? இந்த ஷேப்பு, இந்த ஆங்குலேஷன் நல்லா தெரியும். ஒவ்வொரு டாகுங்களுக்கும் நம்மளோட சிசின்னு சொல்லுவாங்க, சேலஞ்ச் சர்டிஃபிகேட்டு, பிஓபி, பெஸ்ட் ஆஃப் லைன் அப் எல்லாமே இதில் வந்து மிக்சிங் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து ஒவ்வொரு டாகுங்களுக்கும் அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபைல் போட்டு தனியாக மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற 10 டாகுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டாகுமே முடிஞ்ச அளவுக்கு ஆமாம். இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு மேலுக்கு தனி, அந்த மேலுக்கு என்னென்ன மேல் இருக்கோ அவங்களும் தனித்தனியாக ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணது மட்டும் இது தனியாக வச்சுருக்கேன். சரிங்களா? அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம கேசியில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முக்கியமான வந்து சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் சர்டிஃபிகேட் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவோட மெயின் சர்டிஃபிகேட்டு. இது வந்து எல்லா டாக்குமே நம்ம இருக்கிற எல்லா டாக்குமே கேசி சர்டிஃபிகேட் போட்டு தான் நம்ம ஷோ பண்ணுறோம். சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம ஷோ பண்ண முடியாது. எல்லா டாக்குமே நம்ம பேப்பரோட தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம உங்களோட கனலுக்கு வந்திருக்கோம். உங்க கனலோட பேரு, உங்களோட கனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக இது வந்து கெனல் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் வச்சு தான் ப்ரீட் பண்ணுறோம். ஓகே. நம்ம எல்லாமே ஹோம் ப்ரீடிங் மெத்தட்ல தான் பண்ணுறோம். நம்ம கெனல் செட்டப்புக்கு நான் கொண்டு போல. ஓகேண்ணா. இப்போதைக்கு நம்ம வீட்டிலே வச்சு தான் வளர்க்குறோம். வீட்டு உள்ள நம்ம ஹால், பெட்ரூம்ல எல்லா இடத்துலையும் வருவாங்க. எல்லாத்தையும் இது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இதை மாடி ஃபுல்லாகவே அவங்க தான். ஓகே. இந்த மாடியில் வந்து நமக்கு போதுமா? நம்ம வந்து சிப்பி பாறை கண்ணிலாம் வளர்க்குறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு போதுமா? ஆக்சுவலாக வந்து இந்த மாடி வந்து அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த மாடி யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம பேக் சைட்ல இடம் இருக்கு, அங்கதான் வந்து அது விளையாடுறதுக்கு ஓடி விளையாடுறதுலாம் பின்னாடி இடம் இருக்கு. நம்ம அங்கதான் மோஸ்ட்லி வச்சிருப்போம். இப்போ தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் இந்த மாடி யூஸ் பண்றோம். ஓகே. நீங்க வந்து ஷோக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து இது பண்றீங்க. ஷோக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுவோம்? இவங்க எல்லாமே ஷோக்கு யூஸ் பண்ற டாக் தானா? எல்லாமே மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட எல்லாமே இந்தியன் சாம்பியன் டைட்டில் முடிச்ச டாக் தான் எல்லாமே. ஒரு சில பேர் மட்டும் தான் இன்னும் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் எல்லாமே ஒரு சிசி பெண்டிங்ல இருக்கு.
ஓகே ஓகே. இது எல்லாமே இவங்களாம் வந்து இந்தியன் சாம்பியன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி ஒரு 6 மந்த் மேல ஆகுது. ஓகே. இது எப்படி குட்டில இருந்தே ட்ரெயின் பண்ணுவீங்களா எப்படினா? இது குட்டில இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து நம்ம ஷோ பண்ற டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்காவே பேசிக்கலாவே வந்து இந்த மாதிரி பாடி பேட்டர்ன்ல இருக்கணும், ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ஸோ அவங்க ஷோல பார்ப்பாங்க இதனோட லெக் மார்க்கிங், இந்த ஆங்குலேஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி ஆங்குலேஷன், இந்த நல்ல சவு வந்து இந்த சவு வந்து நல்லா ஏறி இருக்கணும், இந்த பேக் நல்லா ஏறி இருக்கணும், இந்த லெக் ஆங்குலேஷன், இந்த வால் டைலு சூப்பரா இருக்குது, டைலு, இந்த ஃபேஸ் கட் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பால் கண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா ராஜா மடிகாது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன். இதெல்லாம் எல்லா டாக்குமே இந்த மாதிரி அமையாது. இந்த மாதிரி நல்லா மடிகாதுல ரேர் கலெக்ஷன். கையில் கண்ணுலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எரி கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஃபயர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. நல்லா முடியெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் கோட்டா இருக்கும், நல்லா டபுள் பாடி. இந்த பாடிலாம் பாத்தீங்கன்னா பேட்டர்ன்லாம் நம்ம டபுள் பாடி இருக்கும். இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா ஒரு 3 வயசு ஆக போகுது. ஃபீமேல் கேட்டகரி. ஆக்சுவலா ஃபீமேல்ல வந்து இந்த மாதிரி ஹெவி சைஸ் ஃபீமேல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் வரும். இருக்கும் ஃபீமேல்லாம் இருக்குது, இந்த அளவுக்கு ஹெவி சைஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான். இவன் வந்து ரெட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க. இவன் பேர் காளி. இவன் கண்ணிலே நிறைய வெரைட்டி இருக்கு. இவன் வந்து செங்கண்ணி. ஸோ இந்த பிராடு வந்து இந்த பியூர் குவாலிட்டினா பழைய லைனேஜ், அதாவது இப்போ வர லைனேஜ் கிடையாது, உடைப்பு இல்லாத, அதாவது கலப்பினம் இல்லாத டாக். கன்னி சிப்பிப்பாறை வந்து எப்படிலாம் இருந்தால் அது வந்து உடைப்பு இல்லை, சுத்தமான டாக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காது அமைப்பு வந்து மாறுங்க. இது வந்து மடிகாது தான் வரணும் கிடையாது. இதில் வந்து நெறிகாது ஒரு காது எப்படி இருக்கும், இது வந்து காது எப்படி இருக்கும், நெறிகாது எப்படி இருக்கும். சில டைம் குத்துக்காது எப்படியும் வரும், இப்படியும் குத்துக்காது வரும். இப்படி இருந்தா குத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, இப்படி இருந்தா நெறிகாது, நெறிகாது இல்ல பறவைக்காது. இப்படி அழகா ஃப்ரண்ட்ல மடிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து ராஜா மடிகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராஜா மடிகாதுலாம் வந்து இந்த 3 வகையான காது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொக்கரகோ காது வரும். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் பிரீட் தான். இந்த காது மடிகாது இருந்தாதான் ஒரிஜினல் அப்படிலாம் கிடையாது. என்ன ஒரு பெனிஃபிட்னா, மடிகாது இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு அந்த முகம் லட்சணம் அமைப்பா இருக்கும். இந்த மடிகாது எல்லாரும் லைக் பண்ணுவாங்க, இந்த வெத்தலை மடிகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காது வந்து கொஞ்சம் நமக்கு மோஸ்ட்லி நம்மகிட்ட இருக்கிற டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா மடிகாது கலெக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு மடிகாது பிடிக்கும், சில பேருக்கு வந்து நெறிகாது தான் பிடிக்கும், சில பேருக்கு குத்துக்காது தான் பிடிக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக் வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து மடிகாது பிடிக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு மடிகாது லைக் பண்ணுவாங்க. ஷோவுக்கும் நம்ம கொண்டு போறதுனால மோஸ்ட்லி மடிகாது எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம மடிகாது கலெக்ஷன் தான் வச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு மார்க்கிங் வந்து கம்பல்சரி இருக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த முதுகுக்கு மேலே இதுல இருந்து இது அப்படியே ஒரே சைஸாக வரணும். இது நல்லா ரெட்டெல்லாம் ஒரு ஜான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு நல்லா டபுள் பாடியாக இருக்கும். நல்லா இந்த நெஞ்சு வந்து ப்ராடாக நல்லா இறங்கி இருக்கும். அதே மாதிரி இந்த முடிச்சு தெரியும் பாருங்க, வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை விதை தெரியுதுங்களா, நம்ம முருங்கை காலை எப்படி முடிச்சா இருக்கும், இந்த மாதிரி முடிச்சு தெரியுது பாருங்க. இந்த மாதிரி முடிச்சு சாட்டை வால்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாட்டை வால் இந்த மாதிரி முடிச்சு தெரியணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் பழைய லைனேஜ் நாய்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வர நாய்கள்லாம் இந்த மாதிரி வாலே வர்றதில்லை. வால் ரொம்ப பெருவாலாக வரும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி பெருவால் அதிகமாக வரக்கூடாது. இந்த மாதிரி சாட்டை வால் தான் வரணும். இந்த மாதிரி முடிச்சு தனியாக தெரியணும். இதெல்லாம் வந்து பழைய சுத்தமான நாய்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும். உடைப்பு நாய்களுக்கு அந்த மாதிரி வராது. உடைப்பு மிக்சிங் கிராஸ் பிரீடிங்க்கு இந்த மாதிரி வராது. இவன் கண்ணிலே ஒரு செங்கண்ணி. இவனோட பையன் காமிக்கிறேன். இவன் பையன் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மரவா நினைச்சிரு பாருங்க. இதை நான் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சேன், அப்பா காமிச்சேன். இப்போ அவனோட பையனை காமிக்கிறேன். இந்த பையன் இவன் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த் ஆகுது. சரிங்களா? இந்த குட்டிலேயே அப்படி தெரியும். இருந்தாலும் 7 மந்த்லேயே பாருங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கோ சேம் அந்த முடிச்சு அப்படியே இருக்கும். இப்போ அப்பா உடம்பு பாருங்க, அப்பா என்ன சைஸ் இருக்கோ உடம்பு அவங்க அதே மாதிரி வந்துடும். டபுள் பாடியிலே நல்ல ஆங்குலேஷனு, நல்ல ஆங்குலேஷனு. நெக்ஸ்ட் இந்தியன் சாம்பியன் ஆகணும் நம்ம. இப்போ இவனுக்கு 7 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கணும் அதே மாதிரி நல்ல பிராட் நெஞ்சு. அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்ல பிராட் நெஞ்சு. அப்பா வந்து செங்கண்ணி, இவன் வந்து பால் கண்ணி. அம்மா பால் கண்ணி இருந்தாலும் அம்மா சாயல்ல அப்பா உடம்புல இறங்கி இருக்கான். சுத்த பால் கண்ணி. இவனுக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரி நல்லா மடிக்காது, நல்லா ராஜா மடிக்காது. இவனுக்கு நல்லா ஷார்ட் ரோமம், நல்லா ஒட்டு ரோமம். ஓகேங்களா? எல்லாமே அதில் முக்கியமாக அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நமக்கு நகங்கள் வந்து எல்லாமே கருநகம் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷனு. ஒயிட் நகம் வருது, இருந்தாலும் நம்ம கருநகம் வந்து ஒரு ஸ்பெஷல். எல்லா நகமும் நம்ம பிளாக் நகம் இருக்கணும். அதே மாதிரி இந்த பொட்டு மார்க்கிங் கரெக்டாக இருக்கணும். இவனுக்கும் கண்ணு பார்த்தீங்கன்னா
நல்லா அம்மா மாதிரி நல்லா வந்து எரிக்கண்ணு, ம். நல்ல டெம்பரமெண்டான அந்த கோவப்படும் போது கண்ணுலாம் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும். ஐயோ நிலா, ஐயோ ஃபீமேலு. ம். இப்போ நம்ம அந்த குட்டியோட காமிச்ச அம்மா இதான். ஓகே. இப்போ நம்ம காளி தான் அப்பா, நிலா தான் அம்மா. அவனுக்கு பிறந்தது தான் மாறன். அந்த மாறன் அவன். இப்போ இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து டக்குன்னு பார்க்குறவங்க வந்து இதை மேல் தான் சொல்லுவாங்க, ஃபீமேல் மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு மேல் சாயலில் ஒரு ஃபீமேல் அமைகிறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக தான் வரும். இந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு மேலுக்கு உண்டான தோற்றம் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ஒரு பழைய லைனேஜில் இந்த மாதிரி 1-2 வரும். இந்த மாதிரி பழைய லைனேஜ்லாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நகமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த கருநகம் வரும். நகங்கள்லாம் நல்லா கருப்பாக இருக்கும். இது அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கருநகம், இதோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா கருநகம், எல்லாமே கருநகமாக இருக்கும். கண்ணும் பார்த்தீங்கன்னா இது அம்மா சாயல் அப்படியே கண்ணு வந்து நல்லா ஃபயர் கண் வரும். இதுக்கும் நல்லா ஃபோல்டிங் காது, நல்லா மடிக்காது வரும். அதான் அந்த மார்க்கிங் அப்படியே கரெக்ட்டா அப்படியே லைனா இருக்குல, கரெக்ட்டா அப்படியே சொன்ன மாதிரி இந்த மார்க்கிங் கரெக்ட்டா அப்படியே இருக்கு. அந்த மார்க்கிங் மிஸ் ஆகாம இவ்வளவு வந்து சுத்த பால் கண்ணி. அதே மாதிரி கண்ணிலேயே வந்து பால் கண்ணிக்கு கொஞ்சம் ரொம்ப ரேரு. கண்ணிலே எல்லா கண்ணியும் இப்போ செங்கண்ணி, கருங்கண்ணி, புள்ளக்கண்ணி, சாம்பக்கண்ணி. ஆனால் பால் கண்ணி வந்து ரொம்ப ரேர் கார, இப்போ வந்து ரேர் ஆயிடுச்சு. ஸோ நம்மகிட்ட பால் கண்ணி இவ்வளோ பால் கண்ணி. இவளோட அம்மா மாயா அங்கே இருக்கா, அவ்வளோ பால் கண்ணி தான். இவனோட பையன் இவனும் பால் கண்ணி தான். மிஷின் வந்து எப்படி நான் யூஸ் பண்றது? நம்ம அந்த ஃபுட்டுக்கு வந்து நீங்களே பண்றன்ற மாதிரி சொன்னீங்க. இந்த மிஷின் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு வந்து பெரிய பீஸை சாப்பிட முடியாது. ஸோ அதனால வந்து குட்டிங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கறி வந்து இந்த மிஷினில் போட்டு அரைச்சி நமக்கு குட்டிங்களுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு 4-5 முக்கியமான வெஜிடபிள் ஆட் பண்ணி அந்த வெஜிடபிளோட இந்த சிக்கனை போட்டு அரைக்கும் போது, கறி போட்டு அரைக்கும் போது 2 ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அதோட ரைஸாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டீங்கன்னா டாக் சாப்பிடாது. ஸோ நம்ம அதனால வந்து சிக்கனோட அரைக்கிறதுக்கோசம் இந்த மிஷினை காய்கறி சிக்கன் எல்லாமே அரைச்சி போடுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி பெரிய பெரிய பண்ணையில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஒரு பேஷனுக்கோசம் நம்ம டாகுங்களுக்கும் அரைச்சி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இது ஒரு நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மிஷினை. நல்லா இருக்கு. மிஷின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வரும். நம்ம வந்து ரெகுலராக இந்த மிஷினில் தான் போட்டு அரைச்சி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பெரிய டாகுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக அரைக்காமல் போடும்போது கறியை மட்டும் சாப்பிட்றோம், ரைஸ் அப்படியே விட்டுரும். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஸோ அந்த சண்டையே நமக்கு வராமல் இருக்கும். இது நம்ம கறியை அரைச்சி போட்டோன்னா ரைஸாவோட அரைக்கும் போது கம்பல்சரி ரைஸும் சிக்கனும் சேர்ந்து தான் சாப்பிட்டாகணும், தனியாக பிரிக்க முடியாது. ஸோ அதை அரைக்கிறதுக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ நான் அதுதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இவங்களுக்கும் தனியாகவே ஒரு ஃப்ரீசர் வச்சுருக்கோம். ஃப்ரீசர் வச்சு இப்போ இவங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கறி தான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம -30 டிகிரியில் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணி தான் கொடுக்குறோம். கறி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி எதாச்சும் தான் வந்தீங்க. ஸோ இதை நம்ம ரெகுலராக இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷான நம்ம எப்படி வீட்டில் சமைச்சு சாப்பிடுமோ அதே மாதிரி கறி தான். எதுமோ இது வேஸ்ட்டு கறியோ பழைய கறியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வாரத்தில் நீங்கள் மற்றவங்க சொல்ல நான் ரெகுலராக மாதிரி தான் கொடுக்குறோம். புதுசாக வளர்க்குறவங்க அதாவது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட நான்வெஜ் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறியாக கொடுத்தீங்கன்னா நாய்களுக்கு வந்து எந்த டிசீஸும் வராது, நாயும் ஹெல்த்தியாக இருக்கும். சில பேர் நம்ம காசு மிச்சப்படுத்தணும்னு சொல்லி வேஸ்ட்டு கறியை, கீழே இருக்கிற கறியை, அந்த ஸ்கின்னு அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட சுத்தமான கறி கொடுங்க, டாக் ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லியும் கொடுக்கணுன்றும் கிடையாது. டெய்லியும் கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் 2 தடவையாச்சும் நீங்கள் சுத்தமான கறியை கொடுங்க. ஏன்னா நம்மகிட்ட எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறி தான் நம்ம டாகுங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம அதனால தான் நம்மளோட எக்ஸ்பென்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பண்ணுறதுனால தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. இல்லைனா நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம எத்தனை குட்டினா ஒரு ஹீல்டிங்ல எடுக்க முடியும் உங்ககிட்ட? இவங்க ஹீல்டிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 5 குட்டி போடுவாங்க. சம்டைமில் வந்து 1 குட்டியும் போடும். ஓகே. சம்டைமில் வந்து 11 குட்டியும் போடும்.
ஸோ இதையும் வந்து இதனோட இனவழின்னு இருக்கு. இதான் இனவழினா இதனோட ஜென்ரேஷன்ல இதுக்கு முன்ன தாத்தா பாட்டிங்க இதுக்கு முன்ன எத்தனை குட்டி போட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு குட்டி போடுற குட்டிலாம் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட அபரிமித வளர்ச்சி இருக்கும். 5 பேர் இருக்க இடத்துல ஒரு குட்டிட்டோமா அதோட இது எப்படி இருக்கும் growth. இப்ப இவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இவள நிலாவோட இந்தியன் சாம்பியனோட பொண்ணு தான். ஓகே அரக்கை பரவாயில்ல, நீங்க எந்த டாக் கூப்பிட்டாலும் அது தனியா ரெஸ்பான்ஸ் பண்ணி வருது, பாக்குதுங்க, வர சொன்னா வருது, நல்லா இருக்கு மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலா.